சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் செவந்தி, உன் கார் எப்படி இருக்கு? என்ன செவந்தி, காரை விக்கிறேன்னு சொல்லி பேப்பர்ல ஆட் எல்லாம் கொடுத்திருக்க போல இருக்கு. ஆமா, காரை விக்கணும்னு தோணுச்சு, அதான் நான் ஆட் கொடுத்திருக்கேன். உன் நிலைமை காரை விக்கிற அளவுக்கு மோசமாயிடுச்சுல. புரியுது புரியுது. எதுக்கு செவந்தி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் தான் சொன்னேன்ல, பேசாம என் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிடு. எனக்கு கீழே நீயும் உங்க டீமும் சேர்ந்து வேலை செய்யுங்க, நான் நல்ல சேலரி தரேன்னு சொன்னேன்ல. கேட்டா தானே? இப்ப பாரு, ஆசாசியா வாங்கின காரை விக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சொல்றத புரிஞ்சுக்கோ செவந்தி, ஏன் அடம் பிடிக்கிற? சும்மா உன் கம்பெனின்னு சொல்லாத பூர்ணி. அந்த கம்பெனியை என்கிட்ட இருந்துதான் நீ திருடி இருக்க, அத புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இல்ல, திரும்ப என்னைக்கா இருந்தாலும் அது என்னோட கம்பெனியா மாறும். அன்னைக்கு உன்னை வச்சுக்கிறேன். ஆனாலும் உனக்கு இவ்ளோ ஈகோ இருக்க கூடாது செவந்தி. உங்க நல்லதுக்காக தானே சொல்றேன். அந்த காரை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஆசாசியா ரவுண்ட் அடிச்சீங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே அந்த கார்ல எல்லாரையும் உட்கார வச்சு எவ்வளவு சந்தோஷமா ஊர் சுத்திட்டு வந்த. கொஞ்சம் யோசிச்சு பாரு. சும்மா தானே இருக்கீங்க. எல்லாரும் மொத்தமா வேலைக்கு வந்து சேர்ந்துருங்க. உங்களுக்கு மாசமான ஸ்டாண்டர்டா ஒரு சேலரி வரும். எனக்கும் பிசினஸ் டெவலப் ஆகும், கம்பெனிக்கும் நல்ல பேர் கிடைக்கும். என்ன சொல்ற? யோசிச்சு பாரு செவந்தி. அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வித்துறாத. அப்படிலாம் உன் கம்பெனில வந்து வேலை செய்வேன்னு கனவுல கூட நினைக்காத. அந்த பேரு உன்கிட்ட இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு ஆடுற. கூடிய சீக்கிரம் அந்த பேரு என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பாரு. என்ன பகல் கனவா? அந்த பேரை லீகலா நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் செவந்தி, நீ பிராக்டிகலாவே யோசிக்கவே மாட்டியா? உனக்கு எப்பவுமே அந்த பேர் திரும்ப வராது. அவ்வளவு கான்பிடன்ஸ் இருந்தா வேற பேர்ல அந்த பிசினஸ் பண்ணிக்க. யாரு வேண்டான்னு சொன்னா? உன்னோட ஐடியாலாம் எனக்கு வேண்டாம். அந்த கம்பெனி எங்களோட ஹார்ட் ஒர்க்ல உருவானது. கண்டிப்பா எங்களை விட்டு போகாது. திரும்பி வரும் பாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு. உனக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகம். அதனாலதான் அப்படியே ஒரு மாதிரி கனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்க. ஒவ்வொரு தடவையும் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. வாயால வடை சொல்றதை தவிர ஒண்ணுமே காணுமே. உன்ன மாதிரில இருந்தா பொழைக்க முடியாது செவந்தி, அத புரிஞ்சுக்கோ. நான் பாரு, டக்கு டக்குன்னு வந்தேன், கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண, உன்கிட்ட இருந்து பேரை வாங்கினேன். இப்போ ஒரு மாசமா ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்க, நல்லா சம்பாதிக்கிறேன். கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. அப்படி என்ன ஈகோ உனக்கு? உன் காலை புடிச்சுதான் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாமே இப்படியே இருக்கும்னு. டக்குன்னு எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும். அன்னைக்கு பேசிக்கலாம். சரி சரி, மாறட்டும் மாறட்டும். அது வரைக்கும் இப்படி வீட்டுல இருக்கிறதையெல்லாம் வித்துக்கிட்டே இருக்காத. நல்ல வேலை, பத்திரம் எல்லாத்தையும் அடகு வச்சிட்டேன். இல்லனா வீட்டை கூட வித்தாலும் வித்துருவேன். செவந்தி, எதுக்கு திடீர்னு இப்படி காரை விக்கிற முடிவெல்லாம் எடுத்திருக்க? இல்ல பாட்டி,
கையில பணம் வேணும், வேற என்ன பண்றதுன்னு தெரியல. காரை வித்துட்டா வர பணத்துல இருந்து இப்ப இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எப்படியாவது கம்பெனியை திறந்துட்டோம்னா திரும்ப நார்மல் ஆயிடும். ஆனா அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்ல. வேற வழியே இல்லையே செவந்தி. முறையா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு காரை வாங்கினேன். அதுவும் இப்ப விற்க போறேன்னு சொன்னா எப்படிம்மா? அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நானும் நைட்டெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவுக்கு வந்தேன். எமோஷனலா இருக்கிறதுனால காரியம் ஆக போறது இல்ல அத்தை. இப்போதைக்கு நமக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகணும், அதுதான் முக்கியம். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி செவந்தி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. காரு தானே, நாளைக்கு காசு நிறைய வந்துருச்சுன்னா 1க்கு 2 வாங்கிக்கலாம். நீ தைரியமா பண்ணுமா. செவந்தி, வாங்கம்மா. வா சிந்து. வாங்க. வணக்கம். வாங்கம்மா, உட்காருங்க. வணக்கம்மா. வாங்க. வெயில்ல வந்திருக்கீங்க, மோர் தரட்டுங்களா? வேண்டாம்மா, இப்பதான் வீட்ல குடிச்சிட்டு வந்தோம். என்ன ராஜு கேட்டுக்கிட்டு இருக்க? கொண்டாந்து குடு. ம். வைதேகி, உடம்பெல்லாம் எப்படிமா இருக்கு? மாத்திரை எல்லாம் டயத்துக்கு சாப்பிடுறியா? அதெல்லாம் சாப்பிடுறேம்மா. செவந்தி, கொஞ்சம் வா, தனியா பேசணும்.